அமெரிக்க மற்றும் ஈரான் இடையே 2 வார போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஸ்தபா காமேனி அனைத்து ராணுவ பிரிவுகளுக்கும் துப்பாக்கி சூடு நிறுத்த உத்தரவிட்டுள்ளார். ஆனால் அதே நேரத்தில் இது போரின் முடிவு அல்ல என்று அவர் மிக தெளிவாக எச்சரித்துள்ளார். ஈரானின் அரசு ஊடகமான IRIB-யில் ஒளிபரப்பான அறிக்கையில் காமேனி கூறுகையில், இது போரின் முடிவு அல்ல, ஆனால் அனைத்து ராணுவ பிரிவுகளும் உச்ச தலைவரின் உத்தரவை பின்பற்றி துப்பாக்கி சூட்டை நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்ட அறிக்கையில், எங்கள் வீரர்கள் தூண்டுதலின் மீதுதான் உள்ளன, சிறிது அளவும் தவறு செய்தாலும் அதற்கு முழு பலத்துடன் பதிலடி கொடுக்கப்படும் என்று கடுமையாக எச்சரித்துள்ளார். கடந்த 39 நாட்களாக நடந்த இந்த போரில் ஈரானின் அனைத்து போர் இலக்குகளும் கிட்டத்தட்ட அடையப்பட்டு விட்டதாகவும், எதிரியை வரலாற்று ரீதியான உதவியற்ற நிலைக்கு நீடித்த தோல்விக்கும் கொண்டு வந்துவிட்டதாகவும் ஈரான் பெருமிதத்துடன் அறிவித்துள்ளது. பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டதில் இருந்து இந்த போர் தொடங்கியது. அதன் பிறகு அவரது மகன் மொஸ்தபா காமேனி புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 10ஆம் தேதி இஸ்லாமாபாத்தில் ஈரான் மற்றும் அமெரிக்க இடையே பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது. இந்த பேச்சுவார்த்தை 2 வாரங்கள் நடக்கும், தேவைப்பட்டால் நீடிக்கப்படலாம். ஈரானின் 10 புள்ளி கோரிக்கை திட்டம் இந்த பேச்சுவார்த்தைக்கு அடிப்படையாக இருக்கும். அதில் ஹோர்முஸ் ஜலசந்தியின் கட்டுப்பாடு ஈரானிடம் இருக்க வேண்டும், அமெரிக்காவின் அனைத்து பொருளாதார தடைகளையும் நீக்க வேண்டும், மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்க ராணுவத்தை திரும்பப் பெற வேண்டும், போரினால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் உள்ளன. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியுமா என்பது பெரிய கேள்விக்குறி. ஏனெனில் ஈரான் வெளிப்படையாகவே அமெரிக்கா மீது முழு நம்பிக்கை இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தைக்கு வருவதாக கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.